திஸ் இஸ் இவி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, பார்ட் டைமாக ரேப்பிடோ ஓட்டுறதுனால எவ்வளோலாம் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப் எப்படி இருக்கும், கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ட்ரைவ் பண்ணுறதோட சாஃப்ட்வேர் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் டியூட்டி ஆன் டியூட்டின்னு இருக்குது. இப்போ நம்ம வேணும் அப்படின்னா இதில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆன் டியூட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஆன் பண்ண உடனே வெயிட்டிங் ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க என்னென்னலாம் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பைக் ஓட்டலாம், பைக் மெட்ரோ, பைக் பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்சலும் பண்ணலாம், ஃபுட் டெலிவரியும் பண்ணலாம், அப்புறம் வந்து கிராசரியும் பண்ணலாம். இதில் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைக் மெட்ரோ, பைக் பூஸ்ட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆனில் தான் இருக்கும். நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி இது ஆக்டிவில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ 200 பே பண்ணால் மட்டும்தான் என்னால் நான் என்ன பண்ண முடியும், பார்சல், ஃபுட்டு, கிராசரி இது மூணுமே வந்து என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியும், வண்டியை எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் வந்து 180 பார்சல் நான் எடுத்துட்டேன், 200 பே பண்ணிவிட்டு 180 பார்சல் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 200 வந்து கேஷ்பேக் வந்துடும். இதில் வந்து நான் எதுக்காக ஃபுட் டெலிவரிலாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபுட் டெலிவரியில் எனக்கு தெரிஞ்சு ரேப்பிடோ கஸ்டமரை ஏற்றுற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் வந்து எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபை இல்லை. அதனால் மோஸ்ட்லி வந்து நான் இந்த ஃபுட் டெலிவரி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பார்சல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்சல் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை தான். இப்போ நம்ம வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்கிறத அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பேக் வந்துட்டு இதில் ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனீங்க அப்படின்னா வியூ ரேட் கார்டுன்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 to 5 கிலோமீட்டருக்கு வந்து 8.5 பர் கிலோமீட்டருக்கு, அதாவது 5 கிலோமீட்டர் வரைக்கும் 8 ரூபா 50 காசு தராங்க. 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு 9 ரூபா 50 காசு தராங்க. இதுவாக 10 கிலோமீட்டருக்கு மேலே எவ்வளோ ஓட்டினாலும் பர் கிலோமீட்டருக்கு 12 rupees 50 பைசா தராங்க. ஓகேவா. இதில் வந்தீங்க அப்படின்னா பேஸ் ஃபேரே 6 rupeesன்னு சொல்கிறாங்க. பேஸ் ஃபேர்னால் 6 rupeesனால் மினிமம் வந்து 25லேருந்து 30 தான் மினிமம் வந்து 6 rupeesன்றது. அதெல்லாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டிங்காக அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் சார்ஜ். இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 2 to 3 minutes டைம் கொடுப்பாங்க. ஆப்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கும்போதே அதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். லொக்கேஷனில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னா 3 minutes வரைக்கும் டைமு. சப்போஸ் 3 minutesக்கு மேலே கஸ்டமர் வரல அப்படின்னா பர் மினிட்டுக்கு உங்களுக்கு வந்து ரூ. 1.50 காசு எக்ஸ்ட்ரா தருவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா லாங் பிக்கப் ஃபேர் பர் கிலோமீட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டருக்கு மேலே கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 4 ரூபா, பர் கிலோமீட்டருக்கு 4 ரூபா தராங்க. அது ஓகே. இப்போ கேன்சலேஷன் ஃபேர் அப்படின்னு இருக்குன்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம புக்கிங் வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிற டைமில் கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 0லேருந்து 15 rupees வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் கிலோமீட்டரை பொறுத்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆட் ஆகிடும். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. நைட் ஃபேர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நைட் ஃபேர்னால் 11 o'clockலேருந்து மார்னிங் 6 வரைக்கும் போனீங்கன்னா 30% எக்ஸ்ட்ரா. 30% எக்ஸ்ட்ரா அப்படின்னா இப்போ ஒரு புக்கிங் வந்து 100 rupees வருது அப்படின்னா அது வந்து 130 ரூபான்னு வரும். 30% எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு புக்கிங் வந்து 200 ரூபா வருது அப்படின்னா அது 260 ரூபா, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு புக்கிங்லாம் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி புக்கிங் எடுத்தால் நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக வருது அதெல்லாம்ட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது பைக் டாக்ஸிக்கான சார்ட் இது தான். பார்சல் பாருங்கள், பார்சல் வந்து அதே தான். 4 கிலோமீட்டருக்குள்ளே போனால் இது 11 rupees, 4 to 11 பார்த்தீங்கன்னா 12 rupees, 11லேருந்து 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஓட்டினாலும் 1 கிலோமீட்டருக்கு 13 rupees தராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைக் டாக்ஸியை விட பார்சலுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவே ஏர்ன் பண்ணலாம். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பைக் டாக்ஸி ப்ளஸ் பார்சல் இது ரெண்டுமே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்லி ஃபுட்டு எடுக்க மாட்டேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நியர்பையில் இருப்பேன், எனக்கு நியர்பைலேயே புக்கிங் வேணும் அப்படின்னா ஃபுட் டெலிவரி தாராளமாக எடுக்கலாம்.